வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பா என்னத்தை எழுதி போட்டிருக்கிறாரு பார்ப்போமே. இதுதான் நான் ஏற்கனவே பேசிட்டேனே. திருவிக்கிரமன் திருவிக்கிரமன் ஓ, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் அப்படின்னுட்டு ஒரு கதை சொன்னேனே, இந்த திருவிக்கிரமனை பத்தி, உலகளந்த பெருமாளை பத்தி. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுதான் சொல்லியாச்சே, இப்ப நீ வேற சொல்லுங்கிறாரு. இவர் யாரு? தும்பிக்கை ஆழ்வார். அப்ப நீ முதல் ஆழ்வார் பற்றி பேசு அப்படிங்கிறதுக்காகத்தான் திருவிக்கிரமனை சொல்றார். ஏன்னா திருவிக்கிரமனை பார்க்க போய் தான் முதல் ஆழ்வார்கள் நெருங்கி நின்று நமக்கு எனக்கு 4000 திவ்ய பிரபந்தமே கிடைச்சது இல்லையா? அத சொல்றார். இருந்தாலும் உங்களுக்கு அந்த திருக்கோவிலூர்னா என்னங்கிறத சொல்லிடணும். திருக்கோவிலூர், அங்க நிற்கின்ற இறைவன் விஸ்வரூபம் எடுத்து உலகை அளந்தவன். அந்த சுவாமிக்கு பின்னாலேயே சின்ன வாமன ரூபமாக முழுன்னு அங்க வேற பின்னாலேயும் இருக்கார். அவருக்கு பேர் இடைக்கழி ஆயன்னு பேரு. முதல்ல அது கிருஷ்ணன் கோயிலா தான் இருந்துதான். கண்ணனுக்காக வைக்கப்பட்டதுனால அது இடைக்கழி ஆயன். இந்த இடைக்கழியை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். இருந்தாலும் இந்த திருவிக்கிரமனை பத்தி எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அவரோட கதையை சொல்லணும், முழுசா சொல்லணும். இந்த மாவலி சக்கரவர்த்தி தனக்கு மிஞ்சிய ஒரு சக்கரவர்த்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு யஜ்ஞம் பண்றான். அந்த யஜ்ஞம் பண்ணுகின்ற பொழுது யார் எது வந்தாலும் கேட்டாலும் கொடுக்கணும், இந்த தானம் கொடுக்கறதுக்கு. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இந்த தானமும் கொடுத்து முடிச்சுட்டேன்னாக்க என்னை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அந்த மமதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அகங்காரம் ஏறின உடனே எம்பெருமான் பார்த்தார். உன்னை எப்படி மட்டம் தட்டணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு சின்ன வாமன ரூபனாக அழகா கொடையெல்லாம் எடுத்துண்டு சின்ன குழந்தை மாதிரி அங்கேருந்து ஒரு பிராமண ரூபத்துல நானும் தானம் வாங்கறதுக்கு வந்திருக்கேங்கிறாப்புல உள்ள வந்த உடனே யாராக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு வரவேற்று அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ, என்ன வேணும்னு கேட்கிறாங்களோ அதை கொடுக்கணும். எனக்கு ஒரு 100 பசுமாடு வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அவன் கொடுக்கணும். அவன் தானத்தை கரெக்டா கொடுத்துட்டான்னா தான் அவன் அந்த ஒத்தராலையும் அவனை மிஞ்ச முடியாது, மகா பெரிய சக்கரவர்த்தியாக முடியும். அப்படி இந்த சின்ன குழந்தை வந்த பொழுது தேவரீருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அந்த குழந்தை 3 விரலை காட்டி, எனக்கு 3 அடி மண் வேணும், என் கால்களால் 3 அடி மண் வேணும். போருமா? அத்தனோண்டு போருமா? உனக்கு நிறைய கொடுக்கலாமே, என்ன வேறதான் கேளுங்கோங்கிறான். என் கால்களால் 3 அடி அப்படின்னு கேட்ட உடனே அவனுடைய மனைவி அப்படி பாக்குறான். மகாபலி சக்கரவர்த்தி எந்த ஒரு தானம் பண்ணணும்னாலும் ஒரு ஆண் பண்ணனாக்க அவனுடைய மனைவி நீர் வார்த்து தர வேண்டும். அவன் அப்படி கொடுத்தாதான் அதாவது பெண்களுக்கு நல்ல மனைவிக்கு என்ன பேருன்னா தர்ம பத்தினிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். காரணம் என்னன்னு கேட்டா அவன் செய்கின்ற தர்மத்திற்கு அவளுக்கு பாதி பங்கு உண்டு. சக தர்மிணி. இவன் தர்மம் செய்யும் பொழுது சக கூட இருந்து உதவுபவள் தான் சகதர்மிணி. அவருடைய மனைவி அந்த கெண்டியில தண்ணி கொண்டு வரா. அப்ப அவருடைய குரு சுக்கராச்சாரியார் இல்ல, இது கள்ளத்தனமா யாரோ வந்திருக்கான், இவன் திருமால் தான் வந்திருக்கான், நீ கொடுக்காத அப்படிம்பார். இல்ல தானம் பண்ற போது தடுக்கிறது ஒரு குருவுக்கு அழகே இல்லை. யாரா இருந்தாலும் எது வந்தாலும் நான் கொடுப்பேன், வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மகாபலி சக்கரவர்த்தி. அப்பனே உனக்கு தெரியாது, இவர் இத்தினூண்டா வந்திருக்காரு, நீ நினைக்காத, உனக்கு ஆபத்து அப்படிங்கிற. பரவாயில்ல, நான் எப்ப ஒரு சக்கரவர்த்தி ஆகணும்னு நினைச்சிட்டேனோ, எப்பேற்பட்ட சவால்களும் எதிர்ப்புகளும் வந்தாலும் அந்த தடையும் மீறி நான் சாதிப்பேன் அப்படின்னுட்டு அந்த குழந்தை கையில நீரை வார்த்து தானம் கொடுத்து விடுகிறான். என்ன நீர் கேட்ட 3 அடி மண் நிச்சயமாக தருகிறேன் அப்படின்னு. அந்த தண்ணீர் அந்த குழந்தை கையில் பட்ட உடனேவே அந்த சிறுவன் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக விரவி நிற்கிறான். அசந்து போயிட்டாங்க எல்லாரும்.
ஓரடியால் நிலத்தை அளந்தான், மற்றொரு அடியால் வானத்தை அளந்தான், மூன்றாவது அடி எங்கே வைப்பது அப்படின்னு அந்த மிகப்பெரிய பேர் உருவம் கொண்ட திருமால் முழங்குகிறார். மூன்றாவது அடியை நான் எங்கேயா வைக்கிறது? அவன் பார்த்தான், ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக தானே நம்ம தானமே பண்ணியிருக்கோம் போல இருக்குன்னுட்டு, வேற எங்கேயும் வைக்க வேண்டாம் சுவாமி, என் அகந்தை அழிந்தது, என் சிரசில் வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணிந்தான். பணிஞ்ச போது தன்னுடைய காலை கொண்டு வந்து அவனுடைய சிரசில வச்சு அவனை பாதாள லோகத்துக்கே அனுப்பிச்சுட்டாரு. அங்க அவன் ஆண்டுன்னு இருக்காங்கிறது கதை. ஆக இந்த சுக்கராச்சாரியாருக்கு இந்த தண்ணி விடுற போது ஒரு கதை நடந்தது. என்ன தெரியுமா? அந்த தண்ணி விடுற போது நான் சொல்ற போது கூட இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எப்படியான இந்த தானத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வண்டா மாதிரி அந்த கெண்டியோட வாய் இருக்குல்ல அதுல போய் உக்காந்துட்டார். அவ தண்ணி விடுறா, தண்ணி விழ மாட்டேங்குது. பார்த்தார் இந்த வாமனன், தர்பை புல்லை எடுத்தார், அந்த கெண்டியில அந்த ஓட்டையில அடைச்சுன்னு இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு குத்தினர். அந்த சுக்கராச்சாரியாருடைய கண்ணு பொத்து போச்சு. கண்ணுல போய் அந்த தர்ப்பப்பட்டு அந்த கண்ணு பார்வை இல்லை. அந்த சுக்கராச்சாரியார் வணங்கி தனக்கு பார்வையை திருப்பி பெற்ற இடம் ரொம்ப தூரத்துல இல்ல, இங்க நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற வெள்ளீஸ்வரன் கோவில். அந்த வெள்ளீஸ்வரன் கோவிலுக்கு பூஜை செய்து இழந்த தன்னுடைய கண்ணை திருப்பி பெற்றார். அப்படிங்கிறதுனால கண் நோய் இருக்கிறவங்க இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போய் அந்த இறைவனை சிவனை வேண்டுகிறார்கள். கண் பார்வை ஒரு ஆபரேஷன் நடந்தா கூட அங்க போய் இந்த மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேனே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா கூட தடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அதையும் மீறி செஞ்சதுனாலதான் இன்றளவும் நம்ம மகாபலி சக்கரவர்த்தியை பத்தி நினைக்கிறோம். கேரளாவில ஓணத்தன்னிக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திலிருந்து பூமிக்கு மக்கள் எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து மகிழ்ந்துட்டு போறான். அப்படிங்கிறதுனால அந்த திருவிக்கிரம அவதாரத்துக்கே ரொம்ப ஒரு தனிச்சிறப்பு. இந்த திருக்கோவிலூரில் இருக்கின்ற அந்த விஸ்வரூபம் எடுத்த உலகளந்த பெருமாளுக்கு தேகலீசன்னு ஒரு பேரு. அப்படின்னா உடலோடு உடலாக நெருக்கி கொண்டவன் அர்த்தம். அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு கதை இருக்கு. இடைக்கழி ஆயன்னு பேருன்னு சொன்னேன். இந்த இடைக்கழி ஆயன்கிறது அங்க கிருஷ்ணராக இருந்தவர் இடைக்கழியில் ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தினார். இடைக்கழியில் நிகழ்ந்தது என்ன அப்படிங்கிறத நீங்க இப்ப கேட்கணும். எத்தனையோ இப்ப 63 நாயன்மார்கள் அது தெரியும். ஆழ்வாராதிகள் யாரு? அவ 12 பேர். அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கும்போது ஒரு பாட்டு செய்யுள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. திருமாலை தமிழ் செய்யுள்களால் பாடிய 12 வைணவ அடியார்கள் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுகின்றனர். இதே குழந்தைகளுக்கு பாட்டா சொல்லி தருவாங்க. எப்படின்னு கேட்டா, பொய்கை பூதம் பேயாழ்வார், மழிசெய்யாழ்வார் நம்மாழ்வார், மதுர கவி குலசேகரராம், பெரியாழ்வாருடன் ஆண்டாளாம், தொண்டர் அடிப்பொடியாழ்வாராம், திருப்பாணாழ்வார் அவருடனே, திருமங்கையாழ்வாராகிய 12 ஆழ்வார் பதம் பணிவோம். இன்னொரு தரம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம். பொய்கை பூதம் பேயாழ்வார், மழிசெய்யாழ்வார் நம்மாழ்வார், மதுர கவி குலசேகரராம், பெரியாழ்வாருடன் ஆண்டாளாம், தொண்டர் அடிப்பொடியாழ்வாராம், திருப்பாணாழ்வார் அவருடனே, திருமங்கையாழ்வாராகிய 12 ஆழ்வார் பதம் பணிந்தோம். இதுல முதல்ல பொய்கை பூதம் பேய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த 3 பேருமே முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு ஏன் சொல்லப்படுகிறார்கள்னா, காலத்தால் முற்பட்டவர்கள். ஆனா இவங்க 3 பேரும் சமகாலத்தவர்கள். ஒத்தொத்தரும் ஒரு நாள் தள்ளி 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 பிறந்தாங்க. அயோனிஜர்கள் எல்லாருமே பூவில் மலர்ந்தவர்கள், அதாவது வளர்த்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். அந்த குழந்தை யாரு அப்பா அம்மா அதெல்லாம் தெரியாது. அவர்கள் எந்த கருவிலும் ஜனிக்கவில்லை, உதித்தார்கள். எப்படி உதிக்க முடியும் அப்படின்னா,
எம்பெருமானுடைய திருவருளால் அவருடைய திருவுள்ள பாங்கின்படி அவருடைய சங்கு ஒரு அம்சமாக, சக்கரம் ஒரு அம்சமாக, கௌமோதகி ஒரு அம்சமாக, இப்படி இறைவனுடைய கையில் உள்ள ஆயுதங்கள் ஒரு ஆழ்வாராக வந்ததாக கூட சொல்லுவார்கள். இவ 3 பேருமே ஐப்பசி திருவோணம், அடுத்தவர் ஐப்பசி அவிட்டம், அதுக்கும் அடுத்தவர் ஐப்பசி சதயம். இந்த 3 பேரும் ஆங்காங்கே பிறந்தார்கள். திருமயிலையில் ஒருத்தர் அவதரித்தார். இந்த 3 பேருமே எல்லாருமே மலர்களில் உதித்தவர்கள். தாமரையில குறுக்கத்தி பூன்னு சொல்வாளே, அந்த குறுக்கத்தி பூல, கிணத்துல, இங்க அல்லிக்கேணியில அல்லி மலரில் உதித்தவர். இப்படி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, திருக்கோவிலூர் போகிறார்கள். ஏன் திருக்கோயிலூர் போகிறார்கள் அப்படின்னாக்கா, சுவாமியை தரிசனம் பண்ண. ஏன் இந்த 3 பேருக்கும் அந்த சுவாமியை போய் தரிசிக்கணும் என்ற எண்ணம் ஒரே நேரத்தில் தோன்றியது அப்படின்னாக்கா, அதுவே இறைவனுடைய திருவருள். இது எப்படின்னு கேட்டா, இந்த திருக்கோவிலூர்ல மிருகண்டு ரிஷி அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி மித்ராவதியோட அங்க வாழ்ந்து தரிசனம் பண்ணி அன்னதானம் பண்ணி கொண்டிருந்தாராம். அன்னதானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி முடிச்சாச்சு, பாத்திரங்கள் எல்லாம் காலியா போயாச்சு. அந்த நேரத்துல எம்பெருமானே ஒரு வயதானவரா எனக்கு பசிக்கிறது, அன்னம் அளிக்க முடியுமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்கிற போது இந்த அம்மா கைய பிசியரா. ஐயோ, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சே. அப்ப மிருகண்டு ரிஷி சொல்றாராம், நீ கவலையே படாத, நீ எம்பெருமான நினைச்சுக்கோ, உனக்கு பாத்திரம் ரொம்ப, ஏன்னா அது அவனுக்காக நீ நினைச்சு பண்றதுனால கிடைக்கும் அப்படின்ன போது உள்ள போனா பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப இருந்துதான். திருப்பி கொண்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்ட பொழுது அவர் நல்லா வாழ்த்தி விட்டு அந்த பெரியவர் மறைந்து போனாராம். அப்பதான் அவளுக்கு தெரியும், அது நிஜமாவே சாப்பிடறதுக்கு வந்தவர் இல்ல, எம்பெருமானே கிழ வேஷத்தில் நம்மளுக்கு அருள் பாலித்திருக்கிறார் என்று. அவருடைய அந்த ஆசிரமத்தில் இடைக்கழின்னு ஒரு இடம், இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா அதை சொல்றோம், ரேழி அப்படிங்கிறோம். இந்த ரேழி அப்படிங்கிறது வாசலுக்கும் வீட்டுக்கும் உள்ள வரோம் இல்லையா, அதுக்கும் நடுப்புற இருக்கிற சின்ன இடம், இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு இவ 3 பேரும் சுவாமியை தரிசனம் பண்ண வந்திருக்கா, திருக்கோயில் இருக்கு. அப்படியே இருட்டிண்டு மழை, மின்னல், இடி. இந்த காலம் மாதிரி வெளிச்சம் கிடையாது, டார்ச் கிடையாது, ஒண்ணு கிடையாது. கும் இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த எழுத்தாளர்கள் அழகா சொல்லுவாங்க, கும் இருட்டு. அப்படியே இருள்னா அப்படி ஒரு இருள், மின்னும் போது மட்டும்தான் தெரியறது. அப்போ என்ன பண்றாங்க, அந்த இடைக்கழியில முதல்ல ஒருத்தர் வரார், பொய்கை ஆழ்வார் வரார். மழையில எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு அங்க அந்த ஆசிரமத்தை பார்த்து, அந்த ரேழின்னு சொல்றோமே, அந்த இடைக்கழியில அவர் நிக்கிறார். அவர் நின்னு, எம்பெருமானே, மழை விட்ட பிறகு நான் திருப்பி உன்னை தரிசனம் பண்ணணும், ஆனந்தமா தரிசனம் பண்ணினேன்னு அவரையே நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த அவர் பேரெல்லாம் பொய்கை பூதம் தான். அந்த ஆழ்வார் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, எப்பொழுதும் இறைவனுடைய எண்ணத்திலேயே ஆழ்ந்து கிடப்பவர்கள். இதுக்கு அழகான விளக்கம் இதுதான். அதாவது எப்ப பாரு இந்த இறைவனை மனதிலேயே நினைத்து அந்த ஆனந்தமான அனுபவத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்கள் என்பதனால் அந்த பகவதானுபவம் அப்படிம்பாங்களே, இறைவனையுடைய சிந்தனையிலேயே மூழ்கி ஆழ்ந்து கிடப்பதனால் அவர்கள் எல்லோரும் ஆழ்வார்கள் எனப்பட்டார்கள். அப்ப பொய்கை ஆழ்வார் தான் மட்டும் இருக்கும்போது பார்க்கிறார், ரொம்ப சின்ன இடமா இருக்கு, ரொம்ப மழை இருந்ததுன்னா நான் மட்டும் இப்படி ஓரமா படுத்து நுடுவேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அடுத்தவர் வரார், பூதத்தாழ்வார் உள்ள வரார். வரும்பொழுது அப்ப சொல்றார், ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், நம்ம 2 பேருமா உக்காந்துக்கலாங்கிறப்பல சொல்லி, அதாவது நீங்க எதுக்குப்பா இங்க வந்த, நானே ஏற்கனவே அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். அவர்கள்லாம் தெய்வீகமானவர்கள், யார் வந்தாலும் இறைவன் அடியார்கள் என்பதை உணர்ந்தவர்கள். ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், வாருங்கள் அப்படின்னு அவர் யாரு என்ன ஏதுன்னு முகமே தெரியல. இவர் அவரை பார்க்க முடியல, அவர் இவரை பார்க்க முடியல, மூவரும் பார்த்து கொண்டதும் இல்லை. அதுதான் அங்க. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்தார். அவர் யாரு, பேயாழ்வார். இப்ப பொய்கை, பூதம், பேய் மூவரும் சந்திக்கிறார்கள். அடுத்தவர் சொல்றார், ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், வாருங்கள். அவரும் நின்ன பொழுது அவ பகவத் விஷயமா
பேசிக்கிறா ஒருத்தருக்கு ஏதோ இருட்டுல என்ன பேசுவாங்க, இறைவனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு இந்த மூவருமே ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. அப்படி ஒரு இருட்டுல நாலாவதா யாரோ வந்து அப்படியே இந்த 3 பேரையும் நெருக்கு 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 நெருக்கிறார். மூவர் தான் நிக்கலாம், இப்ப 4வது ஆள் உள்ள வந்துட்டு இவங்க 3 பேரையும் ஒரேடியா நெருக்கினா யாருன்னு தெரியல. அப்ப அந்த நேரத்தில் நெருக்கியவன் அந்த தேகலீசன் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, எல்லாருடைய தேகத்தோட தன்னுடைய தேகத்தை கொண்டு வந்து நெருக்கி கொண்டு இந்த இறைவன் நின்னதுனால அந்த அருள்னால இந்த மூவரும் பாடல்களை பாடினார்கள். பேயாழ்வார் ஒரு 100 பாட்டு, பூதத்தாழ்வார் 100 பாட்டு, பொய்கை ஆழ்வார் 100 பாட்டு. அதுல அந்த பாடல்கள்ல என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டாக்கா, இந்த 3 பேரையும் நெருக்கினது யாரு அப்படின்னு கேட்டாக்க, அங்கதான் அந்த பக்தி வைராகியம் இது எல்லாமே பாடலா வருது. அவர் என்ன சொல்றாருனாக்கா, வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன், அதாவது சூரிய ஒளியையே நான் விளக்காக ஏற்றுகிறேன். வேற யாராலையான்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தையே நான் அகலாக்குகிறேன், அதுல இந்த கடல் தண்ணியெல்லாம் நெய்யாக்குகிறேன், அதுல ஏத்துகின்ற அந்த விளக்கு இருக்கே அது என்ன, வெய்ய கதிரோன், சூரியனுடைய ஒளியையே நான் அங்கு விளக்காக ஏற்றுகிறேன்னு சொல்லி அவர் ஒரு ஞான விளக்கு ஏத்துறார். அவர் ஏற்ற பாடல் அந்த பாடல் தான் முதலாயிரம் முதல்ல வருதே இதுதான். பூதத்தாழ்வார் என்ன சொல்றாருன்னா, அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா. அன்பே தகழியா, அவராவது உலகத்தை விளக்கா வைக்கிறேங்கிறார். இவர் அன்பு நெஞ்சில் அப்படியே உன்மேலே பொங்குகின்ற அந்த அன்பையே நான் அப்படியே ஒரு அகல் விளக்கா ஏத்துறேன்பா. ஆர்வம், உன்னை காண வேண்டும், உன்னை உணர வேண்டும், உன்னை உன்னில் நான் அப்படியே மெய்மறந்து போகணுங்கிறதுக்காக நான் அதை நெய்யா வச்சு இன்புறு சிந்தை இடு திரியாக, என்னுடைய சித்தத்தை எல்லாம் உனக்கு திரியாக ஏற்றி அங்கே நான் ஒரு விளக்கு ஏத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அதற்கும் மேலே இவர்கள் இருவரும் ஏற்றின அந்த ஞான விளக்கின் ஒளியில் பேயாழ்வார் என்ன பார்க்கிறார், அந்த விளக்கு வெளிச்சத்துல என்ன பார்த்தார்னு கேட்டாக்க, அங்க 4வது ஆளா நின்னானே அவரை பார்த்தார். முதல்ல அவரையா பார்த்தார்? இல்ல, அவருடைய மார்புல இருக்கிற அந்த தாயார பாக்குறார். பார்த்துட்டு திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் அப்படின்னு பாடுறார். இப்படி 3 பேருமே பாடின உடனே அங்கே தரிசனம் கொடுத்தது யாரு, எம்பெருமான்ங்கிறதுனால ஒருத்தரும் 100 பாடல் அப்படியே தமிழில் பொழிந்து, இன்னைக்கு தமிழுக்கு நம்ம எத்தனையோ பேர் எத்தனையோ அவர்தான் தமிழை வளர்த்திருக்கிறார், இவர்தான் தமிழுக்கு ஆற்றிய பணி என்ன, இல்லவே இல்லை. முதலாழ்வார்கள் தமிழுக்கு செய்த தொண்டு போல் இன்றளவும் யாரும் செய்யவில்லை. இப்ப அந்த பாடல்களை பார்ப்போம். பொய்கை ஆழ்வார் ஏற்றிய விளக்கு, வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரொளியான் அடிக்கே சூட்டினேன் சொன்ன மாலை இடராழி நீங்குகவே என்று வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடரொளியான் அடிக்கே சுட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று. அடுத்து பூதத்தாழ்வார், அன்பே தகழியா ஆர்வமே ஏனையாக இன்புருகு சிந்தை இடுதிரியான் அன்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். அன்பே தகழியா
ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். பேயாழ்வார் அவர் எம்பெருமானை கண்ணார கண்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பாலின்று திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று. இதே தேசிக பிரபந்தம் இவா 3 பேராலும் எப்படி அந்த இடத்துல ஞான விளக்கு ஏற்றி பார்த்தாங்கிறதுக்கு பாட்டுக்கு பழைய மூவர் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த பாட்டு தேசிக பிரபந்தத்துல அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பாட்டுக்கு பழைய மூவர் அவளாலதான் இந்த தமிழ் அப்படி வளர்ந்தது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் முதல்ல புள்ளையார் சுழி போட்டது இவா 3 பேரும் தான். அதனால அவளை நினைக்காம நாம அடுத்த ஆழ்வார்களை பத்தி நினைக்கவே முடியாது. ஏன்னா இவர்கள் தான் இறைவன் இன்னான் என்பதை பாடல்களால் தமிழால் தன்னுடைய ஞானத்தால் விளக்கேற்றி நமக்கு காட்டியிருக்கிறார்கள். பாட்டுக்கு உரிய பழையவர் மூவரை பண்டு ஒருகால் மாட்டுக்கு அருள் தரும் மாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கு இருள் செக நான்மறை அந்தி நடை விளங்க வீட்டு இடைகழிக்கே வெளிக்காட்டும் அம்மெய் விளக்கே. எவ்வளவு அழகா சொல்லியிருக்குன்னா, பாட்டுக்கு உரிய பழையவர் மூவரை பண்டு ஒருகால் மாட்டுக்கு அருள் தரும் மாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கு இருள் செக நான்மறை அந்தி நடை விளங்க வீட்டுக்கு இடைக்கழிக்கே வெளிக்காட்டும் அம்மை விளக்கே. இதெல்லாம் பாக்குற போது நம்ம உண்மையிலேயே எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோங்கிறது நினைக்கணும். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி கதைகள் கேட்கின்ற பொழுதுதான் நம்ம ஊர் கோவில்களுக்கு உண்டான மகிமை நமக்கு புரியும். நம்மளாம் கோயிலுக்கு போறோம், ஆனா இந்த கோவிலினால் இன்ன பயன் இன்ன ஏற்பட்டதுங்கிறத நமக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரியணும்னா ஒரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயிலை பற்றிய தலங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும். அங்கு பாடப்பட்ட பாசுரங்களையும் நாம புரிஞ்சுட்டோம்னாக்க இதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லணுங்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னை போல இருக்கிறவங்க சொல்ல வேண்டியது கடமைன்னு நினைக்கிறதுனால இதை உங்களோட பகிர்ந்துட்டேன். இன்னும் நம்ம எப்பப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு ஆழ்வார்களை பத்தி பார்க்கலாம்.